வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, கருப்பு கவுனி அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கஞ்சி தாங்க செய்ய போகிறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப நல்லதான். நம்ம இட்லி தோசை வந்து அடிக்கடி மாவில் செய்யறது சாப்பிடும்போது வயிறு அல்சர் புண்ணு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மாவு வந்து நம்ம வயிற்றுக்கு இட்லி தோசையாக சாப்பிட்டாக்கா உடனே போயிட்டு நமக்கு புளிப்பாயிடும். அந்த மாதிரி கஞ்சி எல்லாம் வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம நைட்டே கழுவிடணும். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து காலையில் மிக்சியில் போட்டு இப்படி நொய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 6 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது இந்த அரிசி வந்து வேகாது, அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதில் என்னென்ன போடணுன்னா உப்பு, பூண்டு, சீரகம் இதை 3 போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இறக்கி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அது காற்று போனோடனே குக்கரில் தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம அப்படியெல்லாம் வேக வைக்க முடியாது. விசில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கி அதை வந்து அப்படி சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் துவையல் தான் நான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கஞ்சி முதல்ல வேகட்டும், பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து குக்கர் மூடி திறந்தாச்சு. ஏன்னா அது டைட்டாக இருக்கும், அதனால் வந்து ஃபஸ்ட்டே நான் திறந்துட்டேன். ஃபோனை கையில் வச்சுட்டு திறக்க முடியாது. பார்த்திங்கன்னா இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து தேங்காய் பால் கலந்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, நம்ம கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் திக்காகவே தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் வேணுன்னா தண்ணி நிறையா ஊற்றி தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து கூட கஞ்சியாகவே குடிக்கலாம். கஞ்சி மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு தேங்காய் துவையல் தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஸ்பூனில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டுன்றதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.